அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கான ஒரு ஜெபம். சீக்கிரம் வாரும் என்று அழைக்கப்படும் ஜெபம். ஏனென்றால் அவருடைய வருகையின் போதுதான் பரலோக ராஜ்யம் வானத்திலிருந்து இறங்கி பூமியை அழித்து பூமியின் மேல் இருக்கப் போகின்றது. ஆகவே தான் கர்த்தருடைய ஜனங்கள் சுவிசேஷத்தை, அதாவது நற்செய்தியை அறிவிப்பதும், நோய் உள்ளவர்களை குணமாக்குவதும் தேவனுடைய அரசின் சமீபத்தை குறிக்கிறது என்று வேதம் சொல்வதாக லூக்கா புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் வருவதாக 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வரமாட்டேன் என்று சொல்லுகிறது என்று பலர் இன்றைக்கு வியப்பாகவே இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதே கேள்வியைத்தான் பரிசேயர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்டார்கள். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல பதிலை சொன்னார். லூக்கா புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனங்களை பார்ப்போமானால், தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவர்களிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாக வராது, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வருமென்று கேட்டதற்கு, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஏற்கனவே தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது என்று சொல்கிறார். ஆகவே பூமியில் உள்ளவர்கள் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, நேசிக்கிறார்களோ, அவர்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகைக்கு முன்னரே தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று யோவான் ஸ்நானன் அறிவித்தான். ஆகவே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலே வந்து இன்றைக்கு ஆவியானவராக நம்முடைய இருதயத்துக்களே வந்துவிட்டதனால் நமக்குள் யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது என்று சொல்கிறார். ஆனால் இன்னொரு விதத்தில் பார்ப்போமானால் தேவனுடைய ராஜ்யம் இன்னும் முழுமையாக வரவில்லை. ஏனென்றால் இந்த உலகத்திலே சாத்தான் இன்னும் அவனுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டே இருக்கிறான். நான் தான் இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லிக்கொண்டிருக்கிறான். சாத்தானுடைய ராஜ்யத்திலே, அதாவது இருளின் ராஜ்யத்திலே இன்றைக்கு அநேக ஜனங்கள் சிறை கைதிகளாக உள்ளனர். எனவே இன்னும் அதிகமான மக்கள் சாத்தானின் ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டியிருப்பதனால்தான் தேவனுடைய ராஜ்யம் விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே வந்துவிட்டாலும் இனி விசுவாசிக்கப் போகிறவர்களுக்காகவும் அது சீக்கிரமாகவே வரப்போகின்றது. அது வானத்திலிருந்து இறங்கி பூமியிலே கர்த்தருடைய வரும் நாளிலே, கர்த்தருடைய உக்கிர கோபத்திலே, அந்த நாள் பூமியை அழியும் போது அந்த பரலோக ராஜ்யம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பூமியின் மீது அமரும். பூமியை அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டு பூமி அழிந்த பிறகு அதன் மேல் பரலோகம் வந்து இறங்கும். இங்கே இரண்டாவதாக உம்முடைய சுத்தம் செய்யப்படுவதாக என்றால், தேவனுடைய ராஜ்யம் எங்கேயெல்லாம் உண்டோ அங்கேயெல்லாம் ஒரு சித்தம் நிறைவேறும். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் அப்பொழுது நிறைவேறிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் நாம் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. ஆகவே இந்த வசனமானது கர்த்தர் சொல்கிறார், அவருடைய வருகைக்காக ஏறெடுக்கப்படுகின்ற ஜெபம். இதோ சீக்கிரம் வாரும் என்று நாம் அவர் வருகைக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் அந்த ராஜ்யம் சீக்கிரம் வர வேண்டும் என்று விரும்புவது தான் ஒவ்வொரு விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய ஆசையும் அபிலாசையுமாகும். ஆகவே இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கட்டும். தேவன் ஆசீர்வதிப்பாராக. உம்மை எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக ஏறெடுக்கப்படுகின்ற
இந்த ஜெபம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் செய்யப்படுவதாக என்று கர்த்தர் இந்த நாளிலே இந்த 2 காரியங்களையும் உம்முடைய ராஜ்யம் வந்துவிட்டால் உம்முடைய சித்தத்தை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது என்பதை இந்த நாள் செய்தியின் மூலமாக எங்களுக்கு உணர்த்தியதற்காக ஸ்தோத்திரம். இப்படியாகவே கர்த்தர் உம்முடைய ராஜ்யம் சீக்கிரம் வரும்படியாக ஜெபிக்கிறோம். துதிக்கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.